ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை வரவேற்கிறோம், சபைக்கு வந்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். புதிதாக யாராவது வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி தான் புதிதாக சபைக்கு வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கைகளை உயர்த்தி காமிக்கிறீங்களா? புதிதாக வந்திருக்கிறவங்க, இன்றைக்கி தான் புதுசாக சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சரி. பழைய ஆத்துமாக்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க ஒரு சிலர். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்காக ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பரலோக தகப்பனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு மன்னாவை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் வழிநடத்தி பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு வழிநடத்தி ஆசீர்வதித்த தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான வார்த்தையின்படி வார்த்தையை தந்து எங்களை பிழைப்பூட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியானவரே, சபையில் நீர் அசைவாடுவதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் அசைவாடுவதற்காய் நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆவியானவரே, ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலை செய்தி வேலை ஆஸ்வதிங்கப்பா. செய்தி கொடுக்கிற மகனை அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தையை வாயில் பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இன்றைக்கி நிறைய வசனங்களை படிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் பைபிள் படிக்க தெரிந்தவங்க எல்லோரும் உங்கள் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக பவர் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நேற்று நைட்டு எல்லா வேலையும் முடிக்கும்போது 1:30 மணி காலையில் எழும்பி அதை பார்க்கும்போது நம்ம சர்ச்சில் உள்ள கம்ப்யூட்டரில் அந்த ஃபாண்ட் வந்து மேட்ச் ஆகலை. அதனால் பவர் பாயிண்ட்டு போட முடியல. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. கவனமாக கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்குது. அதனால் சங்கடப்படாமல் படிக்க தெரிந்தவங்கள் வசனத்தை எடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். வேதத்தை வைத்திருக்கணும், எல்லாம் எடுத்துக்கோங்க, திருப்பிக்கோங்க, சேர்ந்து வாசிங்க, வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். மறுபடியும் வாசிக்கிறீங்களா? இரு, மைதிலிக்கா வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பக்கத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? அது இப்போ பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாள் தூரத்தில் இருந்துச்சா? தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? அது ஏன் இவ்வளோ நாள் பக்கத்தில், இப்போ பக்கத்தில் வந்திருக்கு, இவ்வளோ நாள் ஏன் தூரத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். எல்லோரும் சொல்கிறீங்களா? செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். நம்ம தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யம். ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யம்னா அப்படின்னா என்ன? அது ஏன் இப்போ பக்கத்தில் வந்திருக்குது? ஏன் அப்படி வந்து ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஆதியாகமம் சங்கீதம் 145 13வது வசனத்தை வாசிக்கலாங்களா? தயவுசெய்து எல்லோரும் கவனிங்க. வேதத்தை வைத்திருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் அப்படியே ஒரு நோட்டை வச்சு அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 145 13வது வசனம். இந்த வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாக இருந்து இப்போ வரைக்கும் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற, நித்தியமாய் சதா காலமும் ஆளுகை செய்கிற ஒரே ஒரு ராஜா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன். அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென்.
இந்த உலகத்தில் அவர் மட்டும்தான் நித்தியமாக இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு விண்கல் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குது, பூமியை அடிச்சதுன்னா பூமியில் கால் பாகம் போயிடும், காணாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். நம்ம பூமியில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிரகங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை ஒன்றுக்கு ஒன்று தெரியாமல் முட்டிருச்சுன்னா பூமி என்ன ஆகும்? இது எல்லாம் நேர்த்தியாக செம்மையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக சரியான பாதையில் இயங்கி கொண்டிருக்குது. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அரசாட்சி செய்கிறார். அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆளுகையை, அவருடைய அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பூமி அனைத்தையும் எல்லாத்தையும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு இருந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய தேவன் படைத்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அவருக்கு இருந்த அதிகாரத்தை ஒரு பேங்க்கில் போய் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி 2 பேரில் யார் வேணாலும் கையெழுத்து போட்டு பணம் எடுக்கலாம். அப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆண்டவர் அவருக்கு இருந்த அதிகாரத்தை, பின்னாடி இருக்கிற பாட்டிமார் கவனிங்க, பேசக்கூடாது. அவருக்கு இருந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். யாருடைய அதிகாரத்தை? ஆண்டவருக்கு இருந்த அதிகாரத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்க, எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்க, இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்குறாரு. ஆனால் எப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அவங்க தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகி போயிட்டாங்களோ, ஏதேன் தோட்டத்திலிருந்து விழுந்து போயிட்டாங்களோ, பாவம் எப்போ அவங்களுக்குள்ளே வந்துச்சோ அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கொண்டான். ஆமே. தேவன் கொடுத்த மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கொண்டான். இப்போ இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு வசனம் யார் சொல்லுதுன்னா பிசாசு சொல்லுது. வாசிக்கலாங்களா? லூக்கா 4வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாங்களா? லூக்கா 4:5-6 வசனங்கள். இப்போ யார் சொல்கிறா அப்படின்னு? பிசாசு யாரை பார்த்து சொல்கிறான்? ஏசப்பாவை பார்த்து பிசாசு சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரமும் என் கையில் இருக்குது. எப்போ பிசாசோட கைக்கு வந்துச்சு? ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சப்போ அந்த அதிகாரத்தை அந்த ஆதாமும் ஏவாளும் பிசாசிட்ட கொடுத்துட்றாங்க. பிசாசு கையில் வந்ததுக்கப்புறம் பிசாசு ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏசப்பாவை பார்த்து சொல்கிறான், என் மேலே தாழ விழுந்து பணிந்து கொண்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரமும் நான் யாருக்கு வேணால் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் நீங்கள் தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அது பொய் அல்ல. பிசாசுகிட்ட தான் இப்போ உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசு இடத்துல தான் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் இருக்குது. அந்த பிசாசு என்ன பண்ணுறான்? 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது இந்த உலகத்தினுடைய அதிபதி என்ன பண்ணுறான்? மனதை குருடாக்கினான். அதாவது உண்மையுள்ள தேவன் யார் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க எல்லாருடைய கண்களையும் பிசாசானவன் குருடாக்கினான்.
அவருடைய அதிகாரத்தை வைத்து பிசாசானவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் எதை சொன்னாலும் செய்கிறாங்க. ஏதோ ஒரு மாட்டோடைய இதெல்லாமோ எடுத்து அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா புண்ணியம் அப்படின்னு சொன்னால் கூட நம்புகிறாங்க. ஆனால் உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அதை நம்ப முடியாத அளவுக்கு அந்த ஜனங்களை எல்லாருடைய மனதையும் குருடாக்கி வைத்திருக்கிறான் பிசாசு. இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன் எல்லா ஜனங்களுடைய மனதையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான்? ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் அதாவது இந்த உலகத்துக்குள்ள நல்லா கவனிங்க பாட்டிமார், கவனிங்க. இந்த உலகத்துக்குள்ள பாவத்தை பிசாசு கொண்டு வந்தான். அவனுடைய அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் பாவத்தை பிசாசு கொண்டு வர்றான். அது மட்டும் இல்லை, மரணத்தை கொண்டு வர்றான். அது மட்டும் இல்லை, பொய்யை கொண்டு வர்றான், கீழ்ப்படியாமையை கொண்டு வர்றான், பயத்தை கொண்டு வர்றான், பகையை கொண்டு வர்றான், விரோதத்தை கொண்டு வர்றான், நோயை கொண்டு வர்றான், சமாதானத்தை கெடுக்கிறான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவை பிரிக்கிறான். இது எல்லாம் எப்போ வந்துச்சு? பாவம் இந்த உலகத்துக்கு வந்த உடனே, பிசாசுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வந்த உடனே ஏதேன் தோட்டத்தில் இல்லாத எல்லா காரியத்தையும், பிசாசு விரும்புகிற எல்லா காரியத்தையும் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வர்றான், இந்த உலகத்தில் கொண்டு வர்றான். இப்போ இந்த எல்லா பிசாசுடைய கிரியைகள் யார் மூலியமாக வந்ததுன்னா பிசாசுனால் வந்துச்சு. இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 1 யோவான் 3வது அதிகாரம். இப்போது பாவத்தினுடைய கிரியைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்னெல்லாம்? கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், கீழ்ப்படியாமல், வியாதி, பாவம், இது எல்லாத்தையும் பிசாசு கொண்டு வர்றான். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிற எல்லா ஜனங்களும் பிசாசுனால உண்டாயிருக்கிறான். ஆதி முதல் பாவம் செய்கிறவன் அவன்தான். அவன் எப்படி இருக்கிறானோ அதே போல அவனை நம்பி இருக்கிற எல்லா ஜனங்களையும் உருவாக்குறான். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் ஆதாம் ஏவாள் இழந்து போன அதிகாரத்தில் பிசாசு என்னெல்லாம் உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தானோ அது எல்லா கிரியைகளையும் அழிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆமென். இயேசு வந்து ஒரு வேளை பிசாசு கேட்ட மாதிரி தாழ விழுந்து பணிந்திருந்தா அதை ஜெயிச்சிருக்க முடியாது, பிசாசை ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனால் சிலுவையில் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்ததுனால அவர் எல்லா பாவத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டார், எல்லா சாபத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டார். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயம் எடுத்தார். ஆமென். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் சம்பாதித்தார். இப்போ ஒரு மனிதன் ஆதாம்னால இந்த உலகத்துக்குள்ளே என்னெல்லாம் வந்துச்சோ, என்னெல்லாம் பாவம் வந்துச்சோ, சாபம் வந்துச்சோ, நோய் வந்துச்சோ, கீழ்ப்படியாமல் வந்துச்சோ, பகை வந்துச்சோ, விரோதம் வந்துச்சோ, அது எல்லாத்தையும் ஒரே மனிதனாகிய 2வது ஆதாம் இயேசு கிறிஸ்துவினால இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். புரியுதுங்களா? இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜெயித்தார், நமக்காக வெற்றி சிறந்தார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மத்தேயு 28வது அதிகாரம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2:15 வாசிங்க. பிசாசுகிட்ட இருந்த அதிகாரத்தை எல்லாத்தையும், அவனுக்கு இருந்த எல்லா வல்லமையும் உரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்து அவங்கிட்ட இருந்த அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்.
ஆமென். முதல்ல அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் யாரு கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளை கொடுத்தாரு. அவங்க பாவத்திலிருந்து தேங்க்ஸ்பா இப்போ தான் ஒர்க் ஆயிருக்கு. பாவத்தை செய்ததுனால அந்த அதிகாரத்தை பிசாசு வந்து எடுத்துக்கொண்டான். யார்கிட்ட இருந்த அதிகாரத்தை? ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்த அதிகாரத்தை யார் எடுத்துக்கொண்டாங்க? பிசாசு எடுத்துக்கொண்டான். பிசாசுகிட்ட இருந்து அதிகாரத்தை யார் எடுத்துக்கொண்டான்? இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? பிசாசுகிட்ட இருந்த அதிகாரத்தை ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28:18. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த அதிகாரம்? ஆதாம் ஏவாள் எந்த அதிகாரத்தை இழந்து போனாங்களோ அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்ததுனால, சிலுவையில் நமக்காய் வெற்றி பெற்றதுனால இழந்து போன அதிகாரத்தை இயேசு திரும்பவுமாய் மீட்டு கொண்டு இப்போ அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே மனிதன்கிட்ட கொடுத்த அதிகாரத்தை தான் அந்த ஆதாம் ஏவாளும் இழந்து போயிட்டாங்க. அதனால மறுபடியும் இழந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சந்தேகிக்கலை. ஆண்டவர் நம்மளை நம்புகிறாரு. நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இப்போ லூக்கா 10:19 வாசிங்க. அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? லூக்கா 10:19. ஆமென். அப்படின்னா என்னது? இந்த உலகத்தில் பிசாசுடைய கிரியைகளில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறாங்களோ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்தாரோ அவர் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் செய்து முடிச்சிட்டாரு. இப்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து, நான் என்ன வேலை செய்தனோ அதை நீங்கள் போய் செய்யுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் ஊரில், உங்கள் வீதியில் யாரெல்லாம் இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்கள், என் கையில் கொடுத்துருக்கிறாரு. என் கையில் கொடுத்துருக்கிறாரு. அதிகாரத்தோடு சொல்லாமா? என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இப்போ ஆண்டவர் வந்து இயேசு இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழுந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாவத்தினுடைய வல்லமையை ஆண்டவர் முறித்து போட்டார். சொல்லுங்கள், பாவத்தினுடைய வல்லமையை ஆண்டவர் முறித்து போட்டார். அடுத்தது சாத்தானுடைய அதிகாரத்தை கர்த்தர் ஜெயித்தார். சொல்லுங்கள், சாத்தானுடைய அதிகாரத்தை கர்த்தர் ஜெயித்தார். மூன்றாவது, தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் கிரியைகளை மேற்கொள்றதற்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், அதாவது பிசாசின் கிரியைகள்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிசாசின் கிரியைகளை மேற்கொள்றதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒரு நபர் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மதுபானத்திலேருந்து வெளியே வர்றது அவங்களால முடியாது. என்னதான் முயற்சி பண்ணாலும், என்னதான் மருந்து எடுத்தாலும் அவங்களால முடியாது. ஆனால் நம்ம இந்த பிசாசின் கிரியைகளை மேற்கொள்கிற தேவையான பலனை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் புது மனுஷனை ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. ஆமென். அவங்களால முடியாது, பாவத்தை ஜெயிப்பதற்கு அவங்களால முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, உண்மையாக அவரை தொழுது கொள்கிற, அவரை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் அவருடைய அதிகாரத்தை கொடுத்து பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவையான பலனை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ மறுபடியும் அந்த முதல் வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 1வது அதிகாரம் 15வது வசனம்.
இப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, சீக்கிரத்தில் இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டு ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார். சீக்கிரமாக அந்த பிசாசானவன்ட்டு இருக்கிற அதிகாரத்தை வாங்க போகிறார். அதனால தான் இயேசு வந்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, சீக்கிரத்தில் நடக்க போகுது, சீக்கிரத்தில் அந்த அதிகாரத்தை நான் வாங்க போகிறேன். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னது? தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னது? இந்த தமிழ்நாட்டில் யாரோட ராஜ்யம் நடக்குது? திமுகவோட ராஜ்யம் நடக்குது. இந்தியாவில் யாருடைய ராஜ்யம் நடக்குது? உங்கள் வீட்டில் யாரோட ராஜ்யம் நடக்குது? ஒருவேளை கணவனுடைய ராஜ்யமாக இருக்கலாம், அல்லது மனைவினுடைய ராஜ்யமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய ராஜ்யமாக இருக்கலாம், இல்லை பெற்றோருடைய ராஜ்யமாக இருக்கலாம். யாரோ ஒருத்தரோட ராஜ்யம்தான் நம்முடைய குடும்பத்தில் நடக்குது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ராஜ்யம்னா என்னது? யார் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்கிறாங்களோ, குடும்பத்தினுடைய பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ, எல்லாரையும் கவனிக்கிறாங்களோ, அதுதான் ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை, நம்மளால் பார்க்க முடியாது. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யமும் இருக்குது, பிசாசுடைய ராஜ்யமும் இருக்குது. உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, பிசாசுடைய ராஜ்யம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் எதுன்னா, தேவன் ஆளுகை செய்கிற இடம். அவர் வந்து பழனி கொன்பாளையத்தில் ஆளுகை செய்யலை, ஈரோட்டில் ஆளுகை செய்யலை, நமக்குள்ள ஆளுகை செய்கிறார். ஆமே, நமக்குள்ள ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எங்கே செயல்படுதுன்னா நமக்குள்ள தான் செயல்படுது. பிசாசுடைய ராஜ்யம் எங்கே செயல்படுது? வெளியில் செயல்படணும், ஆனால் ஒரு சில நேரத்தில் உள்ளேயும் செயல்படுது. தேவன் விரும்புகிற காரியம் எங்கே நடக்குதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய சித்தம் எங்கே நிறைவேறுதோ அங்கே தான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுது. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் எங்கே நடக்குதோ அங்கே தான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுது. பிசாசு விரும்புகிற காரியம் எங்கே நடக்குதோ அங்கே தான் பிசாசுடைய ராஜ்யம் நடக்குது. பிசாசனுடைய எதிர்பார்க்கிற காரியங்கள், அவருடைய ஆசைகள் எங்கே நடக்குதோ, எங்கே நிறைவேறுதோ அங்கே தான் பிசாசுடைய ராஜ்யம் நடக்குது. நம்ம இடத்துல, நம்ம வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய ராஜ்யம் இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்களா? தேவனுடைய ராஜ்யம்தான் இருக்கணும். பிசாசுடைய ராஜ்யம் இருக்கவே கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ நம்ம எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தோம்? எப்பப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தோம்? இன்னைக்கு காலையில் 9 மணிக்கா? எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தோம்? யோவான் 3:3 வாசிங்க. இந்த வசனம்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னன்னு தெரியாதனால அதனுடைய விளக்கம் ஒழுங்காக புரியல. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்போ நம்ம வந்தோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை சொந்த தெய்வமாக நம்ம எப்போ ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ புது மனுஷனாக மாறினமோ, அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்தோம். நம்ம ஜெபிக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்ததுனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரல. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் உண்மையுள்ள தெய்வன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டதுனால, நம்ம பின்னாடி பாருங்கள், உண்மையுள்ள தெய்வன் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டதுனால, அதாவது ஒருத்தர்கிட்ட சொன்னால் எல்லாரும் பார்க்குறோம், எல்லார்ட்டையும் சொல்கிற காரியத்தை கேளுங்கம்மான்னு கூவ வேண்டியதாக இருக்குது. சரி, தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்போ ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ விசுவாசித்தோமோ, அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்னா, கொலோசியர் 1:13 வாசிங்க. கொலோசியர் 1:13. முன்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்?
இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம், பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அவன் என்ன யோசித்தானோ, அவன் என்ன ஆசைப்பட்டானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே அவன் செய்து கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அவருடைய குமாரனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உட்படுத்தி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் யாருடைய பிள்ளைகள், யாருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவங்களாக இருக்கிறோன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருந்து என்ன வெளிப்படணும்? இப்போ கலாத்தியர் 5:19 வரைக்கும் வாசிக்கலாங்களா? கலாத்தியர், சரி நான் வாசிக்கிறேன். இது ஒரு வேறு மொழிபெயர்ப்பு. நம்ம கையில் வச்சுருக்கிறதில் படித்தா ஒரு சில வார்த்தைகள் புரியாது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மாம்சத்தின் செயற்பாடுகள், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னா அதை கவனிங்க. மாம்சத்தின் செயற்பாடுகள் தெளிவாய் உள்ளன. அவை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சுயநல ஆசைகள், பிரிவினைகள், கோஷ்டி பூசல்கள், பொறாமை, குடிவெறி, களியாட்டுகள் அப்படின்னா இந்த காலத்தில் கிளப்பு, பப்பு அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் போய் கூத்தடிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் களியாட்டுகள். நான் ஏற்கனவே உங்களை எச்சரித்தது போன்று இப்பொழுதும் எச்சரிக்கிறேன், இத்தகைய பாவங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இடம்பெற முடியாது. பிசாசுடைய ராஜ்யத்தை உடையவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்னெல்லாம் குணம் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கலாத்தியர் எழுத நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் காண்பித்து கொடுத்துருக்கிறார். இப்போ பிசாசுடைய ராஜ்யத்தை உடையவங்க இப்படிப்பட்ட குணங்களை, ஸ்பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அதில் கலாத்தியர் 5:22-23 ஆவியானவர் நமக்கு, அந்த வசனம் நமக்கு புரியும் நினைக்கிறேன். வாசிக்கலாங்களா? நம்முடைய வேதத்தில் கலாத்தியர் 5:22-23 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? இப்போது இருளின் அதிகாரத்தில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ தான் முக்கியமான காரியம். இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாரு? ஆமாம், நம்ம எந்த ஊரில் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த வீட்டில் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 6:33 மத்தேயு 6:33 சத்தமாக வாசிங்க. அன்புள்ள சபை மக்களே, ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்படின்னா என்னது? தேவன் ஆளுகை செய்கிற இடம். முதலாவது நம்முடைய சட்ட புத்தகம், கர்த்தர் கொடுத்துருக்கிற வேத வசனம். ஆமென். உங்கள் கையில் அந்த பைபிளை தூக்கி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற தேவனுடைய வார்த்தைக்காக, விலையேற பெற்ற வார்த்தைக்காக. ஆமென். முதலாவது நம்முடைய சட்ட புத்தகம். நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம், இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு சத்தியம். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பின்பற்றணும். வசனத்தின்படி நடக்கிற ஒரு கூட்டமாக தான் ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் எது யார் அந்த உலக ஜனங்கள் மதிப்பாங்க? ஒரு மனுஷன் எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க மதிப்பாங்க?
என்னது? நல்ல பணக்காரராக இருக்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணும், பெரிய வீட்டில் குடியிருக்கணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய கார் இருக்கணும், நல்லா படிக்கணும், வேலை செய்யணும், நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும், கடனே இருக்கக்கூடாது. இது உலகம் சொல்கிற காரியம். இது எதுவும் தப்பு கிடையாது, நல்லது. நம்மளும் இப்படி இருந்தால் நல்லது, நிறைய செய்யலாம் மற்றவர்களுக்கு, இப்படி இருக்கிறது நல்லது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? மத்தேயு 5வது அதிகாரம் 1 உலகத்தினுடைய பார்வையில் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மதிப்பு, மரியாதை, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, இதெல்லாம் தான் மரியாதை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அப்படியே 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாங்களா? இல்லை இருங்க. அந்த நம்முடைய பைபிளில் வசனம் என்ன சொல்லுது? பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுது. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அப்படியே நம்ம சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஆவியில் எளிமை கொண்ட மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் இவர்களுக்குரியது. இம்மையில் துக்கம் அடைந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தேற்றுவார். அடுத்த ஸ்லைடு. பணிவுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் வாக்களித்த இடத்தை அவர்கள் பெறுவார்கள். மற்ற எதை காட்டிலும் நீதியான செயல்களை செய்ய விரும்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு முழு திருப்தியை தேவன் அளிப்பார். அடுத்து ராஜா, சரி நான் வாசிக்கிறேன். மற்றவர்களுக்கு கருணை காட்டுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு கருணை காட்டப்படும். தூய்மையான எண்ணமுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருக்கிறார்கள். அமைதிக்காக செயலாற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தம் குமாரர்கள் என அழைப்பார். நன்மை செய்வதற்காக தண்டிக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. ஆமே. உலகம் பார்க்கிற பார்வை வேற, தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற. உலகம் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தீங்களான்னு பார்ப்பார். ஆமே. ஆண்டவர் நம்முடைய சிந்தையை மாற்றணும்னு விரும்புகிறாரு. இருளின் அதிகாரத்தில் இருக்கும்போது நம்முடைய யோசனை வேற மாதிரி இருந்துச்சு, நம்முடைய கனவு வேற மாதிரி இருந்துச்சு, நம்முடைய ஆசைகள் வேற மாதிரி இருந்துச்சு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த பிறகு, வசனத்தை வாசிக்க வாசிக்க, அவருடைய இருதயத்தை நம்ம தெரிந்து கொள்ள ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய், தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றணும்னு விரும்புகிறார். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து பேரை மாற்றுறோம், நல்லது. ட்ரெஸ்ஸை மாற்றுறோம், நல்லது. நம்ம வெளிப்பிரகாரமான தோற்றத்தை மாற்றுறோம், நல்லது. அதை விட முக்கியமானது நம்முடைய வாழ்க்கை முறையவே மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பணம், சொத்து, சுகத்தின் மேலே பைத்தியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது ரெண்டாவது. இந்த உலகத்தினுடைய பார்வை ரெண்டாவது. வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்முடைய மதிப்பு, நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதை நம்ம எதிர்பார்க்கிறோம், எதை நம்ம சார்ந்திருக்கிறோம், எதற்காக ஓடுறோம், எல்லாம் வசனம் சொல்கிற காரியத்திற்காக. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தையோடு இருக்கிறவங்க ஆராதனைக்கு வர்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க, ஊழியம் செய்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறதற்கு யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஜெபம் இருக்குது, நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா அப்படின்னா யோசிக்க மாட்டாங்க. ஆமென். நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சிந்தையை கர்த்தர் மாற்றுவாராக. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் பார்க்குற கூட்டம் நம்ம இல்லை,
நேரம் பார்க்குற கூட்டம் நம்ம இல்லை. என்னதான் நம்ம வசனத்தை பல வருடமாக கேட்டாலும் நம்மளுடைய அஸ்திபாரம் அந்த இருளின் அதிகாரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இங்கே வந்ததுக்கப்புறம் நம்முடைய யோசனை வந்து வெள்ளிக்கிழமை மேலே தான் போகுது, சனிக்கிழமை மேலே தான் போகுது, நல்ல நேரத்து மேலே தான் போகுது. அதை விட்டு வெளியே வர முடியல. நம்ம ஒவ்வொருவரையும் ரோமர் 12:2 வசனம் சொல்கிற மாதிரி தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொண்டு நம்முடைய மனம் புதிதாகட்டும், நம்முடைய இருதயம் புதிதாகட்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம யோசித்து பார்ப்போம், நான் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா? என்னை பார்க்குறவங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா? நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சு டபுள் சேலரி கொடுத்தா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஒரு புது வேலை, இது வரைக்கும் இருந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அந்த வேலைக்கு போனால், எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய முக்கியத்துவங்க நம்ம கொடுக்குற எந்த காரியத்துக்கு முக்கியம் கொடுக்குறோன்னா இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை மாதிரியே நம்ம யோசிக்கிறோம். நிறைய நேரங்களில் தேவன் தாமே வேதத்தை வாசிக்க அவரை பற்றி அறிந்து கொள்ள நம்முடைய இருதயத்தை புதிதாக்குவாராக, நம்முடைய யோசனைகளை கர்த்தர் மாற்றுவாராக, நம்முடைய ஆசைகளை கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க உங்கள் பிள்ளைக்கு ஊழியத்துக்கு வந்தால் சந்தோஷப்படுவீங்க? அதாவது சபையில் நம்ம உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒருவேளை நல்லா உற்சாகமாக கைத்தட்டி பாட்டு பாடலாம். அடுத்த வாரம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் புதுசாக சபைக்கு வந்து நம்மளை சுற்றி உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ பாட்டு பாடும்போது நம்ம கைத்தட்டுவோமா? நம்முடைய சிந்தை, நம்முடைய யோசனைகள் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், அப்பாவை திருப்திப்படுத்தணும். அதனால் ஆண்டவர் நம்மளை நம்பி என்ன சொல்லியிருக்கிறாரு? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 5:20. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளை ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அம்பாசிடர்ஸ். அதாவது புதுசாக ஒரு கம்பெனி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு ஒரு கடை வருது. அந்த கடைக்கு ஒரு சினிமா ஸ்டாரையோ பிரபலமான ஆட்களையோ போட்டு அந்த நபர் மூலியமாக அந்த கம்பெனியை வந்து பிரபலம் பண்ணுவாங்க. எல்லா ஜனங்களுக்கும் தெரியிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு அரசன் சோப்புனா கூட யாரோ ஒருத்தர் பிரபலமான ஆட்கள் வந்து அதை பயன்படுத்தினா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவங்க இந்த சோப்பு போடுறதுனால தான் இவங்க சட்டை வந்து வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் வெளிப்படுத்துவாங்க. என்ன வெளிப்படுத்துவாங்க? புதுசாக ஒரு சோப்பு வந்திருக்கு, அதை வாங்குங்க அப்படின்னு. அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. எங்களை மாதிரி வாழுங்க, அது நித்தியத்திற்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அறியாமல் இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு வேளை நம்ம வேலை செஞ்சிட்ருக்கலாம், இல்லை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கலாம், படிச்சுட்ருக்கலாம். எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு பேட்சை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். என்னது?
பரலோகத்தின் ஸ்தானாதிபதி. ஆமென். அவருடைய ராஜ்யத்தை மற்ற ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அவரை பற்றி வெளிப்படுத்துகிற, அவரை அறிக்கை செய்கிற மிக உன்னதமான பொறுப்பு. இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, வெளியே இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க சொல்கிறாங்களா? சொல்லுவாங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது எதை பார்ப்பாங்க? இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க குடும்பம் எப்படி இருக்குது, இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க பேச்சு எப்படி இருக்குது. நம்ம போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறாரு. நம்ம போய் அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க, நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்னுடைய ஆசைகளை இச்சைகளை நான் சிலுவையில் அறையிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். இனி வாழ்வது நான் இல்லை, எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை! பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறத விட ஏசப்பாவுக்கு அடிமையாக இருக்கிறது எவ்வளோ மேல். அவருடைய பிரதிநிதிகளாய், ஸ்தானாதிபதிகளாய் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடத்துல, மிக முக்கியமான இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். யோவான் 17:14 யோவான் 17:14. என்னது திரும்ப வாசிங்க. அதான் அந்த வார்த்தையை தான் திரும்ப வாசிங்க. டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி தப்பாக வாசிக்கும் போது டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. நம்ம இந்த உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல அப்படிங்கிற செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு, அதாவது இந்த அரையாண்டு லீவுக்கு நம்ம எல்லோரும் கொடைக்கானல் டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. கொடைக்கானலில் போய் ஒரு ரூம் எடுத்து நம்ம தங்குறோம், அங்கே சாப்பிட்றோம், விளையாடுறோம், ஊர் சுற்றுறோம். ஒருத்தர் உங்ககிட்ட உங்களுடைய சொந்த ஊர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? கொடைக்கானல் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சொந்த ஊர் எது? ஆமாம், அது மாதிரி இந்த உலகத்திற்கு நம்ம எல்லாரும் ஒரு ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இது நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம போய் சேர வேண்டிய நமக்கு நித்தியமான ஒரு இடத்த கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்லன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இந்த உலகத்தினுடைய சுபாவங்கள், இந்த உலகத்தினுடைய அந்த சிஸ்டம்ஸ், அந்த வேல்யூஸ், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை பாதிக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகள் தான் இந்த உலகத்தை பாதிக்கணும். ஆமே, இந்த உலகத்திற்குரியவங்க அல்ல. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய அவார்டு நம்ம வாங்கலாம், 10 ரூபா நோட்டில் நம்ம படம் போட்டு வரலாம். ஆனால் இந்த உலகம் நமக்கு சொந்தமாக முடியாது. இந்த உலகத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் எதுவுமே, உலகத்திற்காக நம்ம செய்கிற காரியங்கள் எதுவுமே பரலோகத்தில் எழுதப்பட முடியாது, சேர்க்கப்படாது. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி வைக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்கிறோமோ அதை பரலோகம் கவனிக்குது, ஆண்டவர் பார்க்கிறார். இந்த உலகத்தில் நம்ம ஓடி 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 உழைச்சி சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது, நல்லது தான். ஆனால் எதுவுமே பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் நம்ம கையில் இருக்கிற பொருட்களை கொண்டு நம்ம பார்க்க முடியாத அந்த பரலோகத்தில் சேர்த்து வைங்க. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிற பணத்தை, பொருளை வைத்து
பரலோக ராஜ்யத்தில் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். ஆமென். நமக்குள்ள தேவனை அறியாத ஜனங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். வசனத்தை தெரிந்தவங்க, இந்த வார்த்தையை கேட்டவங்க இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் திருப்தி ஆயிடக்கூடாது. அதாவது எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது, என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நான் இந்த உலகத்தில் வாழ வரைக்கும் நிம்மதியாக வாழுவேன் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு திருப்தியை கொடுக்கவே கூடாது. நான் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் என்ன செயல்பட்டுருக்கிறேன். இந்த உலகத்தில் மிஞ்சி மிஞ்சி நம்ம வாழ்கிற நாட்கள் ஒரு 500 வருடம், ஒரு 100 வருடம், அதோடு முடிஞ்சுது. நம்முடைய சாதனைகள், பேச்சுக்கள், திறமைகள் எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம நித்தியமாக வாழ போகிறோம். ஆமென். இந்த உலகத்தில் வாங்கின பட்டங்கள், பதவிகள் எல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம் அதுதான் அங்கே பேசும். நம்முடைய நேரத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைக்கணும். நம்முடைய திறமைகளை, நம்முடைய பலனை, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைக்கணும். அவருடைய பிரதிநிதிகளாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு குடி உரிமை, ஒரு சிட்டிசன்ஷிப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாரையும் இந்தியர்கள் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் நம்மளை அங்கீகரிக்குது. நம்ம இந்த இந்தியாவில் இருக்க வரைக்கும், இந்தியர்களாக இருக்க வரைக்கும் இந்த இந்திய சட்ட அமைப்பு சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அது எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம சண்டை போடுறதுனாலையோ கோபப்படுறதுனாலையோ இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவே முடியாது. ஆதார் கார்டு எடுங்கன்னா எடுக்கணும், பேரை மாற்றுங்கன்னா மாற்றணும், அதை பண்ணுங்கன்னா பண்ணணும். க்யூவில் நின்று நம்ம எதை சொல்லணும், எதை இந்த கவர்மெண்ட் சொல்லுதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இல்லைன்னா சமூக விரோதிகள் மாதிரி ஆக்கிடுவாங்க. அது மாதிரி பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்களாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறார். அதனால் வசனம் என்ன சொல்லுதோ, இந்த சட்ட புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். பரலோக குடிமகன்களாய், பரலோகத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். அவருடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்ய வேண்டியது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. அது நிச்சயமாக கட்டாயமாக செய்ய வேண்டியது. அதற்காக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? எபேசியர் 2:10, எபேசியர் 2:10, தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை, வசனம் சொல்லுகிற காரியத்தை செய்கிறதற்கு கிறிஸ்துவுக்குள், அவருடைய ராஜ்யத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு உருவாக்கி அவருடைய படைப்பா ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறாருன்னா, அவைகளின்படி நடப்பதற்காக, சத்தியத்தை கை கொள்ளுவதற்காக, வசனத்தின்படி நடப்பதற்காக, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஆமென். 1000 வசனங்களை மனப்பாடம் பண்ணி நம்ம வைத்திருக்கிறத விட ஒரு வசனத்தை வாசித்து அதை கை கொள்வது நல்லது. நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய், தேவனுடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம வைத்து நம்ம ஒவ்வொருவர் மேலே ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சிலுவையில் சாத்தானை ஜெயித்த பிறகு, அதிகாரத்தை எடுத்த பிறகு ஆண்டவர் நம்மளை தான் நம்பி இருக்கிறார். நிறைய நேரங்கள் இப்படி யோசிக்க தோணும், ஆண்டவர் எவ்வளோ பாவம், நம்மளை நம்பி இருக்கிறார். அவர் விட்டு போன வேலையை
செய்து முடிப்போம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறாரு. அவர் நமக்கு சிலுவையில் செய்த காரியத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் திருவிருந்த ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எப்படியோ நம்ம ஆட்கள் மறந்துடுவாங்க, அதை மறந்துடக்கூடாது, நான் சொன்ன வேலையை மறந்துடக்கூடாது, நான் கொடுத்துருக்கிற பொறுப்பை மறந்துடக்கூடாது, அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கங்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறக்காக திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தும்படியாக அந்த திருவிருந்தில் பங்கு பெற வைக்கிறார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய உணர்வுகளையும் அவருடைய தரிசனத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் தேவன் வாழ்ந்த விதத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையை வாழும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே வேலை செய்தாலும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னா அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை என்னை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் புளித்த மாவு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? கொஞ்சம் புளித்த மாவு. அந்த கொஞ்சம் புளித்த மாவு நிறைய மாவை புளிக்க வச்சிருமா. அது மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை, அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமை. ஆமே, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஈரோட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், எனக்குள்ளே வைத்திருக்கிறார். சந்தோஷமாக சொல்லுங்களேன், எனக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் எப்படி அவங்கள்ட்ட போய் சொல்கிறது? நான் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? நான் சொன்னால் அவங்க கேட்பாங்களா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஒரு மனிதன் மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஒரு யோசுவா வைத்து பெரிய காரியத்தை செய்தார். இந்த உலகம் முழுவதும் சீஷத்துவம் கிறிஸ்துவம் பரவுனதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஒரு பெரிய கூட்டம் இல்லை, 12 பேர் தான். 12 பேரை வச்சு இந்த உலகம் முழுவதும் 2000 வருஷமாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அதுதான் புளித்த மாவு, கொஞ்சம் புளித்த மாவு. நாம் ஒரு நபராக இருக்கலாம், ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அசைக்கக்கூடிய வல்லமையை அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஞானத்தால் செய்ய முடியாது, நம்முடைய திறமையினால் நம்முடைய வேத அறிவினால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருது. நான் ஜெபிக்கும் போது பரலோகம் கேட்குது. நான் இந்த உலகத்தில் எதை கட்டுறனோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த உலகத்தில் நான் எதை கட்ட அவிழ்க்கிறனோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். நான் என்ன சொல்கிறனோ அதுதான் பரலோக ராஜ்யம் கேட்கும். ஆமென். பெரிய அதிகாரத்தை, பெரிய வல்லமையை, பெரிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு கம்பீரத்தோட சுற்றி இருக்கிற ஜனங்களை, இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் வரணும். இந்த ஜனங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளணுமே, சுற்றி இருக்கிற ஜனங்களை ஆண்டவரை பார்க்கணுமே, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் கட்டப்படணுமே. நாம் போகிற இடங்களில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? அந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளையே, சபைக்கு கர்த்தர் கொடுத்த தூதை மனதில் வைத்து கொண்டு நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். முதலாவது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். அடுத்தபடியாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் மகிமையும் மகத்துவம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா,
நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி எங்களோடு பேசினீரே ஸ்தோத்திரம். உலகத்துக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், பலப்படுத்துங்கப்பா. பாவத்துக்கு அடிமையாக அல்ல, தேவனுடைய உம்முடைய தெய்வீக சுபாவத்துக்கு அடிமைகளாக எங்களை பயன்படுத்தும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய ராஜ்யம் எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் சுற்றி இருக்க எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உம்முடைய ராஜ்யம் பரவும்படி எங்களை சாட்சியாக, உம்முடைய வல்லமையான கருவியாக எங்களை பயன்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே பயன்படுத்தும், ஆசீர்வதிங்கப்பா. சபை மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக அவர் இருக்கிற ஊர்களிலே ஆண்டவரே நீர் வல்லமையாய் சாட்சியாய் நிறுத்துவதற்காய் நன்றி. வார்த்தையின்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்படியாக தேவனே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி ஒவ்வொருவரும் தாகம் உள்ளவர்களாய் மாற்றுக்காய் ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தாராளமாய் கொடுக்க நீ வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். ஆஸ்வதியும் செய்து கொடுத்த மகனை அபிஷேகியும் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு இருந்து கர்த்தர் வருகை வரையிலும் நம்மையும் அவருடைய சீசராய் மாற்றி அவர் நம்மை பயன்படுத்தும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம்.